ஓம் கணேசாய நமக. ஓம் விநாயகர் மீடியா. ஓம் கம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 26/8/2026 பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இரவு 12 மணி முதல் 1:30 மணி வரை. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சிம்ம லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:05க்கு. திதி இன்று காலை 8:50 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 10:13 வரை சௌபாக்கியம், பின்பு சோபனம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. கரணம் இன்று காலை 8:50 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:22 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு இன்று அதிகாலை 12:28 வரை மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கிணியானில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பெருமாளை வழிபட உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு இன்று கரிநாள், ஓணம் பண்டிகை, அதே போல் திருவோண விரதமும் இருக்குங்க. அப்போ இந்த ஓணம் பண்டிகை உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே கொண்டாடலாமுங்க. அப்போ பாரம்பரியமிக்க இந்த ஓணம் பண்டிகையை சாதி மத வேறுபாடின்றி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மலையாள மக்களாலும் கொண்டாடப்பட்டாலும் ஓணம் பண்டிகை கேரளாவின் அறுவடை திருநாள் எனவும் அழைக்கிறார்களுங்க. இந்த ஆண்டு புதன்கிழமையில் வருவதனால இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அப்போ மகாபலி சக்கரவர்த்தியினுடைய செருக்கை அடக்கிட வாமன அவதாரம் எடுத்த திருமாலை வணங்கியும் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய மக்களை காண வர வேண்டும் என வரமாங்கிய மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாகவும் இந்த கேரளா மக்கள் கொண்டாடப்படக்கூடிய 10 நாள் திருவிழாவாகத்தான் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறாங்க. அப்போ இந்த ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு மகாபலி மன்னனை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக வீட்டின் வாசலில் மன்னன் மனம் மகிழ அத்திப்பூ பூக்கோளம் போடுவார்கள்ங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பூக்கள் இடம்பெறுங்க. முதல் நாள் ஆண்கள் பறித்து வரக்கூடிய அத்திப்பூ என்ற ஒரு வகை பூவோடு ஆரம்பிக்கும் இந்த கோலம். 2வது நாள் 2 வகை பூக்களும், 3வது நாள் 3 வகை பூக்கள் என நாளுக்கு நாள் மெருகேறி 10வது நாள் 10 வகையான பூக்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு கோலமாக மலருங்க. அப்போ இந்த திருநாளின் போது ஓண சாத்தியா என்ற ஒரு பாரம்பரிய உணவு வகை தயாரிக்கப்படுதுங்க. அப்போ கானம் விற்றாவது ஓணம் முன் என்பது பழமொழிங்க. அப்போ 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சாத்தியா தயாரிக்கப்பட்டு தளவாழை இலை போட்டு உணவு அருந்துவார்களுங்க. இப்போ கசவு என அழைக்கப்படக்கூடிய இந்த தூய வெண்ணிறை ஆடையை அணிந்து தங்கள் மனதிற்கு பிடித்த மகாபலி மன்னனை நினைத்தும் வரவேற்றும் மகிழ்ந்து ஆடி பாடி நடனம் ஆடுவார்களுங்க. அப்போ ஓணம் பண்டிகையில் கேரளாவினுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களான கயிறு இழுத்தல், களரி, பாரம்பரிய கதகளி, நடன போட்டி என 10 நாட்களுமே களை கட்டுங்க கேரளா. அப்போ இந்த நாளில் பாரம்பரிய படகு போட்டி நடத்தப்படுதுங்க. அப்போ இந்த போட்டிகளில் பங்கு பெறுவோர்கள் வஞ்சிப்பாட்டு எனும் பாடலை பாடிக்கொண்டே உற்சாகத்துடன்
படகை வந்து விரைவாக செலுத்துவது வழக்கம்ங்க. அப்போ 10 நாட்களில் விருந்து, கலை நிகழ்ச்சிகள், உணவு படையல், போட்டி என அனைத்தும் கண்டுகளித்து தாம் வீட்டுக்கு வந்து தம் நாட்டு மக்கள் எல்லா செல்வங்களுடனும் வளத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்கின்ற ஒரு மனநிறைவுடன் மகாபலி மன்னர் பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்திற்கு திரும்பி செல்வதாய் ஐதீகம் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள்ங்க மக்கள். அப்போ இந்த பண்டிகையை வந்து வீட்டில் இருந்தே கொண்டாடலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவோண விரதமும் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் தான் இந்த திருவோண விரதமுங்க. அப்போ விரதம் என்றாலே அதற்கு தனி சிறப்புகள் உண்டுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது போன்ற முக்கிய நட்சத்திரங்கள் செய்யப்படக்கூடிய விரதங்கள்லாம் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்னா, பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம்ங்க. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. அவற்றில் திரு எனும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிற 2 நட்சத்திரங்கள் திருவாதிரையும் திருவோணம் மட்டும்தாங்க. திதிகளில் ஏகாதசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திர நாளும் பெருமாளை வழிபட மிகவும் ஒரு உகந்த நாளாகுங்க. அதனால தாங்க இந்த ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க சொல்கிறார்களுங்க. இந்த திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து அவரை கண்ணார தரிசித்து துளசி மாலை சாற்றி வழிபட்டீங்கன்னா 16 வகையான செல்வங்களையுமே உங்களுக்கு கிடைக்க பெற செய்வாருங்க. அப்போ இந்த விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லாத பேருடன் வைகுண்டத்தையும் அடைவார்களுங்க. குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்களுங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தில் முறையாக பெருமாளை பூஜித்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா சந்திர தோஷமும் நீங்கள் பெறுங்க. புத்தியில் தெளிவும் மனதில் குழப்பமின்மையும் உண்டாகுங்க. அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ இந்த விரதத்தை நம்ம எப்படி முறையாக மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவோண நாளில் அதிகாலையில் குளித்து விட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாமுங்க. காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளை பற்றிய பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டுங்க. அப்போ பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி வேண்டிக் கொள்வது மிகவும் விசேஷமானதுங்க. மாலையில் நெய் விளக்கு ஏற்றி கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து பெருமாளை வழிபட வேண்டுங்க. அன்றைய தினத்தில் மாலையில் சந்திர தரிசனம் செய்து அதே போல் சந்திர தோஷம் நீங்கி சந்திரனுடைய அருளையும் முழுமையாக பெறலாமுங்க. இரவில் பால் மற்றும் பழத்தை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாமுங்க. இந்த திருவோண விரதம் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட காண்பீங்க. மனக்குறைகள் அகன்று சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடுங்க. துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெறுங்க. திருமண தடை உள்ளவர்கள் விரைவில் நல்ல வரன்கள் எல்லாம் பெறக்கூடியங்க. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. உறவினர்களிடையே பகையாகலும் மனம் உங்களுக்கு சீராக கூடுங்க. கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சந்திர திசை நடப்பவர்கள் பெருமாளை தரிசித்து வழிபடுவதால் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி ஆலோசனை பெற மிக நல்ல நாள். புதிய பொறுப்புகள் பெறுவதற்கு மிக உகந்த நாள். முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக சாதகமான நாள். கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 5:37 மணி முதல் 7:41 மணி வரை. கன்னி லக்கணம் 7:42 மணி முதல் 9:41 மணி வரை. துலாம் லக்கணம் 9:42 மணி முதல் 11:41 மணி வரை. விருச்சக லக்கணம் 11:42 மணி முதல் 1:46 மணி வரை. தனுசு லக்கணம் 1:47 மணி முதல் 3:58 மணி வரை. மகர லக்கணம் 3:59 மணி முதல் 6:04 மணி வரை. கும்ப லக்கணம் 6:05 மணி முதல் 7:58 மணி வரை. மீன லக்கணம் 7:59 மணி முதல் 9:39 மணி வரை. மேஷ லக்கணம் 9:40 மணி முதல் 11:21 மணி வரை. ரிஷப லக்கணம் 11:22 மணி முதல் 1:15 மணி வரை. மிதுன லக்கணம் 1:16 மணி முதல் 3:21 மணி வரை. கடக லக்கணம் 3:22 மணி முதல் 5:32 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க.
இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை. என்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த புதன் ஹோரை பார்த்தீங்கன்னா கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது புதன் பகவான் தாங்க. அப்போ வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே நீங்கள் இந்த ஹோரையில் மேற்கொள்ளலாம்ங்க. கல்வி, எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் மிக ஒரு ஏற்ற நேரம் தான் இந்த புதன் ஹோரைங்க. அப்போ இந்த புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மிக உகந்த நேரமுங்க. நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, புத்தி கூர்மை வளர்ப்பதற்கும் இந்த ஹோரையில் புதன் ஹோரையில் முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமைங்க. புதன்கிழமையில் சுபகாரியங்களுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு மிக ஏற்ற நாளாகவும் இருக்குங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களும் வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள்லையும் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, புதன், சூரியன், கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தவறிப்போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலக
அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் மாலை வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல் உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் ஆகோ ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமையினால் சில நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் வருமுங்க. அதே போல் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான பொலியுடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும் 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும் 5மஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சிறத்தன்மை இருக்காதுங்க. அப்போ கொஞ்சம் தைரியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. தன்னம்பிக்கையோடு இன்றைய நாள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் மனதில் சில சஞ்சலங்கள் சலனங்கள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க, நிதானத்தோடு செயல்படுங்க. எதுலையுமே அமைதியை குலைக்காத அளவுக்கு எந்த ஒரு முயற்சினாலும் பண்ணுங்க. இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகலாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வியாபார பணிகள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகரிக்க கூடுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே விதண்டாவாதமான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. அரசு காரியங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. உங்களுடைய சக ஊழியர்களால் நெருக்கடியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. மனதில் சில இனம் புரியாத சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் மனதளவில் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் நீங்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாகவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நீங்கள் பேச்சை நீங்கள் தவிர்ப்பதே நல்லதுங்க. பெரியவர்களுடைய அனுசரித்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா
கடுமை காட்டினா கூட நீங்க பொறுமையை அவசியமாக இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இன்று குறைந்துதாங்க காணப்படுது. அப்ப சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கு இருக்குமானா இருக்காதுன்னு சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அங்கீகாரமும் இன்றைய நாள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கவலைக்கு இடமா தாங்க இருக்கு. அதனால எந்த ஒரு இடத்துலையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. தொழில பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக வேலையாட்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சை கேட்க கூட மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய தொழிலில் நீங்களே முன்னின்று நடத்துவது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான சப்போர்ட்டை ஏற்படுத்தி தராது. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று இங்கே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். அதனால கொஞ்சம் நீங்க எந்த ஒரு இடத்துலையும் தயக்கம் கொள்ளாதீங்க. மனதுல குழப்பங்கள் ஏற்படுவதால கொஞ்சம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இன்றைய நாள் உங்களுடைய கவலைகளை அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதானத்தோடு செயல்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய பண வரவு உங்களுக்கு அதிக அளவு திருப்தி அளிக்காதுங்க. ஆனால் பண வரவு இருந்தா கூட அதை உங்களால தக்க வைத்துக் கொள்ள முடியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுடைய ஆரோக்கியம் சற்று குறைந்து காணப்படுது. உங்களுடைய தோள்களில் சில எரிச்சல்கள் போன்ற உபாதைகள் எல்லாமே வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தன வரவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுக்கு இன்னல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய செயல்களை எல்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் நெருக்கமானவர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு ஒற்றுமையும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு சில லாபகரமான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் இதெல்லாம் சில அனாவசிய செயல்பாடுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு தான் அதிகமாக காணப்படுது. அதனால சில பதட்டத்தை எல்லாம் தவிர்த்து விட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவது இன்று கடினமாக இருக்கும். தடை தாமதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் பலனை கொடுக்குங்க. முயற்சி பண்ணுங்க. அதே போல புதுமையான சில செயல்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் திடீர் செலவுகளால ஒரு சேமிப்பு குறைய காண்பீங்க. உங்களுடைய பெருந்தன்மையான ஒரு பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்க பலருடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்க பெறுங்க. கல்வி பணிகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க. இன்றைய நாள் விவசாய பணிகளில் உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழியில உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியதும் நல்லதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. பேச்சுல நிதானத்தோடு இருங்க. தாய் வழி உறவினர்கள் இதெல்லாம் தாயோட தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கும். பிற்பகலுக்கு மேல வீண் செலவுகள் உங்களுக்கு மனதளவுல சில நிம்மதியை இல்லை மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்துல விற்பனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல நடைபெறும். இன்றைய நாள் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சில பதட்டம் நிறைந்த ஒரு நாளாக இருந்தா கூட தைரியத்தோடு நீங்க செயல்படுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்.
முக்கியமான பணிகள் கூட இன்றைய நாள் தடை தாமதங்கள் ஏற்பட காண்பீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் கடைபிடிங்க. தொழிலில் எப்பொழுதும் போல வழக்கமான சில உங்களுக்கு விற்பனைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனைவி துணைவியுடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட அவரை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லதுங்க. ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதனால கொஞ்சம் புரிந்து கொண்டு இன்றைய நாள் நடத்த பாருங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில சிறு மந்தத்தன்மைகள் ஏற்படலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்க. மற்ற நாள்கள் மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் சற்று குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ இன்றைய நாள் பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக தென்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா நாங்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருக்கிறதுக்கு தான். நாம உங்களுக்கு முழு பலனும் நாங்கள் சொல்றது நடக்குமா அப்படின்னா உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நடக்குங்க. நாங்கள் சொல்ற ஒவ்வொரு பலனுமே பொது பலன்கள் தான். அதனால நிதி நிலைமையில கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிக அளவில் நீங்க கொஞ்சம் தண்ணீர் பருக வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. தலைவலி, சில அசௌகரியங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆன்மீக இசை, யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பற்றி எதையும் சொல்லாமல் இருப்பது மிக நல்லது. அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மீது உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான சில பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைய நாள் செயல்படுவது மிக ஒரு சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு, கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இந்த இடத்துல முயற்சிகள் நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள்
தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியுடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத உறவினர்கள் வருகையினால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. கல்வி பணிகளில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழலும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து என்னாலே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. ஆதரவுகள் சற்று நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபார பணிகளில் தன வரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்க போகுது. விவசாய பணிகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வர்த்தக பணிகளில் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓய்வு சற்று தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அப்போ இன்று நல்ல நண்பர்கள், உறவுகளுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் கிடைப்பாங்க, உறவுகள் நீங்கள் நல்ல உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு மனதளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்ற செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதால் கையில் இருக்கக்கூடிய ஒரு பணம், நிதி நிலைமை இதெல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடுங்க. இளைய சகோதரர்கள் வகையில் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் வீட்டில் நீங்கள் பராமரிப்பு பணிகளில் கொஞ்சம் அசதிகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சில மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் இன்றைய நாள் மேம்படுத்துவீங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுது. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரித்து காணப்படுங்க. மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவீங்க. பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் உங்களுக்கு
தீர்வுகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய அரிதான ஒரு வாய்ப்பும் உண்டாக போகுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குதுங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் திருப்தியும் மன மகிழ்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக காணப்படுதுங்க. உங்கள் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மனதளவில் உற்சாகத்தையும் அளிக்கும். அதே போல் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் குடும்பத்தில் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்க. அவங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு அவங்கள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவங்கக்கிட்ட எதையுமே எடுத்து சொன்னீங்கனாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிப்புக்கும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால நிதி நிலைமையும் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. அதனால் நிதிநிலையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சளி, இருமல் போன்ற சில உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க, அது உங்களுக்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இடத்துல கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில அங்கீகாரங்கள் எல்லாமே கால தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவி வழி உறவினர்கள் இடத்துல கொஞ்சம் பொறுமையுடன் கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாகன விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு விரயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவசாய பணிகளில் உங்களுக்கு பாசன வசதிகளுடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது பேராசை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் நீங்கள் 2 பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து 2 பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலையும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்திருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாட்களை எல்லாம் நீங்கள் தட்டி கொடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணிபுரியக்கூடிய இடத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. உறவினர்களிடம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளும் சொல்லலாமுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சமூக பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சவால்கள் நிறைந்து காணப்பட்டால் கூட அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த பயணங்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தனவரவு குறித்த சில சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை எல்லாம் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் இரக்கமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. தந்தையினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உறவினர்களிடம் பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதெல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் காணப்படும். பங்குதாரர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள்
பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நற்பலன்களை கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை கொள்கையுடன் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாமுங்க. அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பணிகளை நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படுங்க. எதையுமே எளிதாக வெற்றி கொள்வீங்க, எளிதாக நடந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதையெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களிடம் ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான இனிமையாக இன்றைய நாள் நடந்து கொள்வீங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. சில சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். அந்த சண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். பக்குவமான ஒரு மனநிலை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்பட காண்பீங்க. அப்போ அந்யோன்யம், அன்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு தன்மை தாங்க இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. அப்போ சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதையுமே கடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருதுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், போட்டித் தேர்வுகளில் நல்லா கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, விளையாட்டுத் துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஏதாவது ஒரு பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று பண உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு பயணத்தால் இன்றைய நாள் நிதி நிலைமை ஏற்படும். ஆன்மீக விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தன வரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகளும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய கணவர் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குருவும், 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆராய்ச்சி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப இடம், பொருள், மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. சுபகாரியங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்ப இன்றைய நாள் பொறுமையுடன் ஒரு சிலர் விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சக
பணியாளர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ தொழிலில் வேலையில் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா ஏற்றங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல இன்றைய நாள் உங்களுடைய நலனுக்கான பயன்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. மனநிலையில இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை தருணங்களை எல்லாமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அனைத்து விதத்திலையுமே நீங்க இன்றைய நாள் செழிப்பாக இருப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நிதி ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவுலையும் சரி எண்ணங்கள்லையும் சரி தைரியமான ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இதில் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதனாலதான் ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பான ஏதாவது இன்னல்கள் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய வர்த்தகம் வாணிப செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக மிக நல்லதுங்க. அதே போல் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிச்சிருவீங்க. மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுதுங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை எல்லாம் சந்திச்சா கூட உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாகவும் சிந்தனைகளில் உங்களுக்கு முயற்சிகளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க. எதுலையுமே தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டுமுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். உறவினர்கள் வருகையால வீட்டில் கலகலப்பான ஒரு சூழல் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல தாயுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை உறவுகளில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் தருவாங்கங்க. அப்போ மாலையில நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவுல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்போ அதே போல நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடாலடியான சில கோபங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நேர்மையான எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால உறவுகளில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனநிலை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள்ல ஒரு சூழ்நிலைகள் படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடும். அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை, இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அதே போல் புதுமையான செயல்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே உருவாக்கலாமுங்க. புதுவிதமான பயணங்கள் மூலம் உங்களுக்கு மாற்றங்களும் அனுபவங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் இன்றைய நாள் எளிதாக வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய சிறிய திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த தேடல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு கஷ்டங்கள், அதாவது பிணக்குகள், இதெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும், அன்பு அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னே சொல்லலாமுங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றலும் மன உறுதியும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படுவதால் எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. அதே போல் எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வெளிக்காட்டாமல் சாதாரணமான ஒரு மனிதர் போல் எளிமையாக இன்றைய நாள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் ஒரு தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிற்பகலுக்கு மேலே ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் அவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணலாம். மிக அற்புதமாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஒரு சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் இன்றைய நாள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கமானவருடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு சில புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டாகக்கூடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காப்பீடு சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதில் புதுவிதமான ஒரு தேடல்களும் உங்களுக்கு இன்றைய நாள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மை விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றப்பொழிவு தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை எல்லாம் இன்றைய நாள் உங்களால் செய்ய முடியுங்க. அதே பற்றி பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியான சில நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் சிறு சிறு சஞ்சலங்களும் உருவாகக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில அலைச்சலுக்கு பின்பு தாங்க கிடைக்கக்கூடும். அதே போல் இழுபறியாக இருந்து வந்த ஏதாவது ஒரு காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் தீர்வுகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுடைய நேர்மைகளை உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சற்று அதிகரித்து காணப்படுங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.